பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் தேர்வு 4 தமிழ் பார்க்க போறோம். சரியாப்பா? சோ இதுல 121 கொஸ்டின் இருந்திருக்கும். ஆக்சுவலா 120 கொஸ்டின் தான் கணக்கு. 121 கொஸ்டின் கொடுத்திருப்பேன். காரணம் என்னன்னா நான் ஃப்ளோல எடுக்கும்போது ஒரு கொஸ்டின் சேர்த்து எடுத்துட்டேன்ப்பா. டைப்பிங்ல அதுவும் வந்துருச்சு. சரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கட் பண்ணலாமான்னு பார்த்தேன். எதுக்கு கட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் சேர்த்தாப்புல இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் 121 கொஸ்டின் அப்படியே கொடுத்தாச்சு. சரியாப்பா? அதான் 120 கொஸ்டின் வாங்கினா ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரீ. அதனாலதான் 121 கொஸ்டின் வந்து இதுல இருக்கும். சரியாப்பா? சரி ரைட் ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியாப்பா? சரி ரைட் பாருங்க. எங்கே வேகமா போய்கிட்டு இருக்க என்ற சொல்லிற்கு ஏற்ற சொலவடை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? நம்மளுக்கு சொலவடை அப்படின்றது சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 4 வீட்டுல கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். சரியாப்பா? இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சொலவடைன்ற டாபிக்ல இருந்து எடுக்கப்பட்டது. சரியாப்பா? அப்ப எங்கே வேகமா போய்கிட்டு இருக்க அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னா 4 வீட்டுல கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். சரியா? அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க. அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இது ஆக்சுவலா இது எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா காடு மலை எல்லாம் தாண்டி போறது. சரியா? ஒரு குறிக்கோள் இல்லாம செல்லக்கூடியது. சரியாப்பா? அதான் மெயின். குறிக்கோள் இல்லாமை. குறிக்கோள் இல்லாமைதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். எது? அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடம் எல்லாம் வழிதான் அப்படின்ற மாதிரி. சரி அடுத்து கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி. இது வந்து ஆச்சரியத்தை குறிப்பிடுறது. சரியாப்பா? ஆச்சரியத்தை குறிப்பிடுறது கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி. அடுத்து அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அதுதான் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான் அதிர அடிச்சா உதிர விளையும். சரியா? அந்த சொலவடைகள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன் மொழியாம் அப்படின்ற அடிக்கோடிட்ட சொல்லி எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? அப்ப பொழிகின்ற அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கொடுக்கின்ற. சரியாப்பா? ஏன்னா பொழிகின்ற அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து அதோட பொருள் வந்து தருகின்ற. சரியாப்பா? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற. அதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுக்கின்ற. சரியாப்பா? அடுத்தது பாருங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், அதாவது கவிஞர் வே ராமலிங்கனார் சார்ந்து எத்தனை இணை அல்லது இணைகள் சரியற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒரு இணைதான்ப்பா சரியற்றதா இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் பாருங்க. நாமக்கல் கவிஞர் எனவும் காந்திய கவிஞர் எனவும் புகழப்படுபவர். கரெக்ட். சரியா? அடுத்து மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். கரெக்ட். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். அடுத்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடல் வேண்டும் என்பது இவருடைய கூற்றுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது இவருடைய கூற்று கிடையாதுப்பா. இது பாரதிதாசனுடைய கூற்று. சரியா? நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காரு பாரதிதாசன். சோ செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அதே மாதிரி எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதிதாசன் தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. கீழ்காணும் சொற்களில் முற்றிய லுகரத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான்பா இதுக்கு ஆன்சர். மாவு அப்படின்றதுதான் அதாவது முற்றிய லுகரம். ஏன் அப்படின்னா இது வந்து வல்லினம் அல்லாத உகரம். சரியா? வு அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா? அது வல்லினம் அல்லாத உகரம். வல்லினம் அல்லாத உகரம். சரியாப்பா? அதாவது குசுடு துபுரு இல்லாதது. குசுடு துபுரு இல்லாதது. சரியா? அப்ப ஆடு, காசு, மாடு இது எல்லாமே நெடில் தொடர் குற்றிய லுகரம். சரியா? சரி அடுத்தது பாருங்க. 5வது கொஸ்டின். கீழ் காண்பவைகளில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? எந்தெந்த இணை தவறுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 2, 3 மட்டும் தவறு. இப்ப பாருங்க. 1 குறில் எழுத்தை குறிக்க கரம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அது கரெக்ட் தான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான்னு சொல்லியிருக்காங்கப்பா. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படின்ற வார்த்தை. நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம்னு கொடுத்திருக்காங்க. அது கான்.
சரியாப்பா? அப்ப தவறான இணை இது 2 தான். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். சரியா? அக்கேனம்னு சொல்லுவாங்கல்ல. சோ ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். அப்போ 1 1 4 சரி, 2 3 தவறு. சரியா? அது அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. சரி, ரைட். இப்ப அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் இணைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சால்பு அப்படின்றதுதான்ப்பா தவறு. ஏன்னா சால்பு அப்படின்றது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். சரியா? அதாவது எரல வளல, எரல வளல. சரியா? கசட தப்பற வல்லினம், எங்கன நம்ம மெல்லினம், எரல வளல இடையினமா. அப்போ இ இர் இல் இவ் இல் இல். இதுல பாருங்க குண்டு இல் வந்துருச்சாப்பா. சோ அப்ப கீழ்காணும் தவறான வார்த்தை எது அப்படின்னா சால்புன்றது தவறு. அப்ப அரசு, 9, கயிறு இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் உயிர் தொடர் குற்றியலுகரம். இது 3. சரியா? உயிர் தொடர் குற்றியலுகரம் எது எது? அரசு, 9, கயிறு. ஏன்னா அரசு இப்ப குசுடு துபுரு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரா இருக்கா, அப்ப இரு கூட்டல் ஆ உயிர் எழுத்து வந்துருச்சு. 9 தூக்கு முன்னாடி பா இருக்கா, அப்ப இப்பு கூட்டல் ஆ கயிறு. சரியாப்பா? இது வந்து என்ன அப்படின்னா இ கூட்டல் யா கூட்டல் ஈப்பா, யா கூட்டல் கயிறு. சரியா? ரைட், ஓகே. அப்ப தவறானது ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 7, சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியாப்பா? பாக்கு, நாக்கு, பாட்டு, 10 இதெல்லாம் வன்தொடர் குற்றியலுகரம். கரெக்ட் தான். சரியா? சரி, அப்ப ஏன்பா தவறு? பசு, விடு, ஆறு, கரு இதெல்லாம் முற்றியலுகர சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பசு, விடு, கரு இது 3 முற்றியலுகரம். 6 அப்படின்றது நெடில் தொடர். சரியாப்பா? 6 அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்து 9 மார்பு, எய்து, மூழ்குன்னு இருக்கா. இதுல 9 அப்படின்றது உயிர் தொடர் குற்றியலுகரம். சரியா? உயிர் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா தூ முன்னாடி பா இருக்கு, இப்பு கூட்டல் ஆ. மார்பு, எய்து, மூழ்கு இதெல்லாம் இடைத்தொடர் தான். சரியா? ரைட். அடுத்து பாருங்க காது, 6, பாடு, 7ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல 7 அப்படின்றது தவறு. ஏன்னா காது, 6, பாடு இது 3 நெடில் தொடர் குற்றியலுகரம். 7 அப்படின்றது முற்றியலுகரம். சரியாப்பா? முற்றியலுகரம். அதனால இது தவறு. ஏ, பி, டி தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க எத்தனை இணைகள் சரியாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2 இணைகள் வந்து சரியா இருக்குப்பா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் பாருங்க, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. கரெக்ட் தான். சரியா? அடுத்து பாருங்க சு, டு, ரு இறுதியாக வரும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இது கரெக்ட் தான். இது ரெண்டும் அப்படியே பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சரி, கேள் கூட்டல் மியா, கேள் மியான்னு கொடுத்திருக்காங்க. 2 சுழின்னு கொடுத்திருக்காங்கப்பா. ஆக்சுவலா கேள் கூட்டல் மியான்றது கேன் மியா 3 சுழின்னு. சரியாப்பா? ஆக்சுவலா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல்லு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேன் மியா அப்படின்றது 3 சுழி இன்னு வரும். இப்ப குண்டு இல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செல் கூட்டல் மியா குண்டு இல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல 2 சுழி இன்னு வரணும். சரியாப்பா? சென்மியா எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். சரியா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல்லு வந்துச்சுன்னா 3 சுழி இன்னு வரணும். சரியா? கேள் குட்டல் மியா, கேன் மியா. குண்டு இல் வந்துச்சு அப்படின்னா 2 சுழி இன்னு தான் வரணும். சரியாப்பா? செல் குட்டல் மியா, சென்மியா. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க 9வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்திருக்காங்கப்பா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போனாலஜி அப்படின்றது மொழியியல். சரியாப்பா? போனாலஜி அப்படின்றது ஒலியியல், சவுண்ட். அதாவது போன் இருக்குல்லப்பா, போன் வந்து நம்மளுக்கு சவுண்ட் தானே வரும், ஒலி தானே வரும். அப்ப போனாலஜி அப்படின்றது ஒலியியல். லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா மொழியியல். இப்போ நம்ம சொல்றோம்ல பைலிங்குவல்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்லப்பா. அப்ப பைலிங்குவல்னா என்னது? 2 மொழியில எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். அடுத்து பாருங்க ஆர்த்தோகிராஃபின்னு சொல்றாங்கல்லப்பா. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா என்னன்னா எழுத்திலக்கணம். அதே மாதிரி ஜேர்னலிசம். சரியா? ஜேர்னலிசம் அப்படின்னா என்னன்னா இதழியல்பா. இதழியல் தான்
ஜேர்னலிசம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின். நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதில் அடிக்கோடிட்ட சொல்லில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நச்சரவம் கலங்கும் இதுல குறிப்பிடப்பட்டுள்ளது எது அப்படின்னா விஷமுள்ள பாம்புப்பா. ஏன்னா நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு. சரியா? நச்சரவம் அப்போ விடமுள்ள அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரியா? நச்சரவம் அப்படின்னாவே அது விடமுள்ள பாம்பு தான். இதுல பாருங்க தங்குமிடம் அப்படின்னா அதுக்கான சொல் என்னன்னா விடுதி. சரியா? மகிழ்ச்சி அப்படின்னா களிப்பு. மிகுந்த சுவை அப்படின்னா அதிமதுரம். 3 ரோசஸ்ல வரும்ல, அதிமதுரம் லவங்கம் எல்லாம் சேர்ந்து போட்டு அரைச்சிருக்கோம் சொல்லிட்டு, அப்ப அதிமதுரம்னா என்னன்னா மிகுந்த சுவை. சரிப்பா. அடுத்து பாருங்க 11வது. அலுவம், வல்லை, முளி, பதுக்கை, கணையம், புறவு இதெல்லாம் எவற்றை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அது காடுகளை குறிக்கிருப்பா. சரியா? காடுகளை குறிக்கக்கூடிய சொற்கள். சரியா? இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இந்த அலுவம்னு பார்த்தோன்னே கடல்னு டிக் பண்ணிருப்பீங்க. அலுவம் வந்து ரெண்டுக்குமே வரும்பா, ஞாபகம் வச்சுக்கணும். அலுவம் அப்படின்ற சொல் கடலுக்கும் வரும் காடுக்கும் வரும். இது ஓல்டு கொஸ்டின்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரியா? நீங்க மிச்சதை நீங்க தெளிவா பாத்துக்கணும். வல்லை, முளி, பதுக்கை, கணையம், புறவு, அலுவம் இது காடுகளை குறிக்கிறது. சரியாப்பா? அப்ப சங்கு இது வந்து சங்குக்கான வேற வேற சொற்கள் என்னப்பா? சுரிவலை அப்படின்னா சங்குப்பா. சுரிவலை அப்படின்னா சங்கு. நந்து அப்படின்னாலும் சங்குதான். நந்துனாலும் சங்குதான். இன்னொன்னு சலஞ்சலம்னு சொல்லுவாங்க. சலஞ்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சலஞ்சலம் அப்படின்னாலும் சங்குதான். நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அலுவம் அப்படின்றது கடலுக்கும் வரும் காடுக்கும் வரும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான்ப்பா ஆன்சர். சரி பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். கரெக்ட். ஐகாரம் சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். அதுவும் கரெக்ட் தான். ஔகாரம் தனித்து இயங்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதுவும் சரிதான். ஔகாரம் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் கொடுத்திருக்காங்க. அது தவறு. ஏன்னா சொல்லில் முதலில் மட்டும்தான் ஔகாரம் வரும், இடையிலையும் கடைசியிலையும் வராது. சரியாப்பா? அதாவது ஔகாரம் வந்து தனித்து இயங்கும் போது 2 மாத்திரை. சரியாப்பா? இதுவே சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் ஔகார குறுக்கம் வராது, முதலில் மட்டும்தான் வரும். சரியா? சரி ரைட். அடுத்து பாருங்க 13வது கொஸ்டின். சரி என்ன கொடுத்திருக்காங்க? சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. சரியா? சரி ரைட். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் இதுக்கான குரல் சொல்லிடுறேன்ப்பா. நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதாவது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கப்பா. அவங்க நாடாளுமன்றத்துல பேசும்போது இந்த குரலை சொன்னாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. சரியாப்பா? இயற்றலும், இந்த குரலை எழுதி வச்சுக்கோங்க. ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு. சரியாப்பா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாலும் ஈட்டலும் அப்படின்னா பொருள் வரும் வழியை அறிதல். இது ஒண்ணு. சரியா? அடுத்து இயற்றல். சரியா? ஃபர்ஸ்ட் இயற்றல் அப்படின்னா பொருள் வரும் வழியை அறிதல். அடுத்து ஈட்டல்னா என்னப்பா? பொருளை சேர்த்தல். சரி. காத்தல் அப்படி அப்ப இது 2. சரியா? அடுத்து காத்தல் அப்படின்னா 3, சேர்த்த பொருளை காத்தல். சரி. இயற்றல் ஈட்டல் காத்தல், காத்த வகுத்தல் வல்லது அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காத்த வகுத்தல்னா பொருளை பிரித்து செலவு செய்தல். அப்ப இது 4. சரியாப்பா? அதாவது ஒரு பொருள் வர்ற வழியை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. சோ அந்த ஃபர்ஸ்ட் பொருள் வர்ற வழியை தெரிஞ்சுக்கிறது, அந்த பொருளை சேர்க்கிறது, சேர்த்த பொருளை பாதுகாக்கிறது, அந்த பாதுகாத்த பொருளை முறைப்படி செலவு செய்யறதுதான் நல்ல அரசு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது பாருங்க. யாண்டு உளனோ,
யாண்டு உளனோ என வினவுவது என் மகன், யாண்டு உளன் ஆயினும் அறியேன். அடிக்கோடிட்ட சொல்லின் ஏற்ற வினா பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பிபா, கடை தெரு எங்கே உள்ளது அப்படின்றதான் கரெக்ட். ஏன்னா யாண்டு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம். சரியா, யாண்டு என்ற சொல்லுக்கு பொருள் எங்கே. சரியாப்பா, அப்ப கடை தெரு எங்கே உள்ளது, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, சரியற்ற இணையை தேர்ந்தெடுக. சரியற்ற இணை எதுனா ஆப்ஷன் ஏ, சாஸ்தி அப்படின்னா பெரும்பரப்புன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சாஸ்தி அப்படின்னா மிகுதி, மிகுதி. பெரும்பரப்பு அப்படின்னா என்னன்னா விஸ்தாரம், விஸ்தாரம் அப்படின்றதுதான் பெரும்பரப்பு. சரியாப்பா, வாரணம் அப்படின்னா யானை, நம்மளுக்கு தெரியும். இதுவே வானரம் அப்படின்னா என்னப்பா, குரங்கு. வானரம்னா குரங்கு, வாரணம்னா யானை. இது ரெண்டும் குழப்பிடக்கூடாது. சரியா, சிங்காரம்னா அழகு, பொக்கிசம்னா செல்வம். அடுத்து பாருங்க 16வது கொஸ்டின். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது எது அப்படின்னா இடக்கர டக்கல். சரியாப்பா, அப்ப குழந்தை வெளியே போய்விட்டது, இது எல்லாமே என்ன அப்படின்னா இடக்கர டக்கல் தான். சரியா, அப்ப மங்களம்னா என்னப்பா, மங்களம் இல்லாத சொல்ல மங்களமா சொல்றது. இதுல நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியும். கருப்பாடை வெள்ளாடு அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா, விளக்க அணை அப்படின்றது பதில் விளக்கை குளிரவைன்னு சொல்றது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆறது எதுனா ஓலை. ஓலைனா திருமுகம்னு அர்த்தம்ப்பா, இது மங்கள சொல் தான். சரியா, ஓலை அப்படின்னா திருமுகம் அப்படின்றது மங்கள சொல். ஏன்னா அந்த காலத்துல ஓலை அப்படின்றது ஒரு அமங்கலமான இதா இது பண்ணிருக்காங்க. அது அமாவாசை அன்னைக்கு போய் ஆத்துல கலந்து விட்டுருவாங்க. சரியா, அதைத்தான் ஊவேசா தேடி தேடி போய் பதிப்பிச்சிருப்பாரு. அப்ப ஓலை அப்படின்றது தவறான சொல்லணும். அதுக்கு மங்களமான சொல் எது அப்படின்னா திருமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குழு குறி, அது நம்மளுக்கு தெரியும்பா. சரியா, பொற்கொள்ளர்கள் பொண்ணை பரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யானை வளர்க்குறவங்க அதோட ட்ரெஸ்ஸை காரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா குழுவு குறி. சரியா, அடுத்து பாருங்க, முற்றுப்போலியை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். 5 அப்படின்றது முற்றுப்போலி. ஆக்சுவலா 5 அப்படின்னு வர வேண்டியது 5ன்னு எல்லா வார்த்தையும் மாறி வந்திருக்கு. சரியா, அப்ப 5ன்றது முற்றுப்போலி. சோ பந்தர் அப்படின்றது கடைப்போலி, நிலன் அப்படின்றதும் கடைப்போலி. இது ரெண்டுமே கடைப்போலி. சரியாப்பா, இளைஞ்சி அப்படின்றது என்னன்னா இடைப்போலி. இளைஞ்சி அப்படின்றது இடைப்போலி. ரைட், ஓகே. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரிதான். ஏன்னா ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. எழுவாய் அப்படின்றது ஒரு பேரை குறிக்கும். இப்ப பாரி அப்படின்னு குறிச்சா பாரி அப்படின்றது யாருன்னு கேட்கலாம். சரியாப்பா, இப்ப யானை அப்படின்றது ஒரு எழுவாய். யானை அப்படின்னா எது. சரியா, அப்ப யானைகள் எவை, அப்ப யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எதுனா எழுவாய். ஏ கரெக்ட். சரியா, ஒரு தொடரில் வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது பயனிலைன்னு சொல்றாங்க. பயனிலைனா வெறுப்புப்பா, ஏதாச்சும் ஒரு செயலை செய்யறது. இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான், கட்டினான்னு வருது. சரியா, அப்ப கட்டினான்றது ஒரு செயல், ஒரு வினையை குறிக்குதா. அப்ப பயனிலை. ஒரு தொடர்ல வினை, வினா, பெயர் இது எல்லாமே வர்றது என்ன அப்படின்னா பயனிலை. சரியாப்பா, இத மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல யார் அப்படின்ற சொல்லும் பயனிலை தான்பா. சரியா, கல்லணையை கட்டியது யாருன்னு வந்தாலும் பயனிலை தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பயனிலையும் எழுவாயும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எழுவாய்ன்றது நவுனு, பயனிலைன்றது வெர்பு. ஒரு செயலை சொன்னா அது வெர்பு. யார் அப்படின்றது பயனிலை தான். சரியா, அதே மாதிரி மன்னன் அப்படின்றதும் பயனிலை தான். கரெக்ட் தான். மன்னன் அப்படின்றது என்ன அப்படின்னா அது பயனிலை தான். சரியா, சரி, ரைட், ஓகேப்பா. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அதாவது கவிதையை படித்தேன், கவிதையை படித்தேன். சரியா, அப்ப எதை படித்தேன் அப்படின்ற ஒரு இது வரும். கவிதையை படித்தேன்றது ஒரு செய்யப்படும் பொருளா, அப்ப எதைன்ற வார்த்தை வந்துருச்சு. சரியா, அதே மாதிரி நெல்லிக்கனியை தின்றேன், இந்த மாதிரி வர்றது. சரியா, அப்ப இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி. சரி, அடுத்து பாருங்க,
வானம் ஊன்றிய மதலை போல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தூண் அப்படின்றதுதான் கரெக்ட். சரியா? ஏன்னா மதலை அப்படின்னா தூணு, உச்சி அப்படின்னா என்னன்னா சென்னின்னு சொல்லுவாங்கப்பா. சென்னி அப்படின்றது உச்சி, தீச்சுடர் அப்படின்றது ஒரு நிமிஷம், தீச்சுடர் அப்படின்றது என்னன்னா நெகிழி அப்படின்றது தீச்சுடர். சரியாப்பா? பெருநீர் பரப்பு அப்படின்றது உறவு நீர் அப்படின்றது பெருநீர் பரப்பு. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். புலவுதிரை பெருங்கடல் நீரிடை போல. சரியா? கரெக்ட் தான். போல அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப போலன்றதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா சேர்க்கன்னு அர்த்தம்ப்பா. ஏன்னா போலன்றதுக்கான அர்த்தம் விளக்கம் என்ன அப்படின்னா பிளக்கன்னு அர்த்தம். நீங்க இப்ப இந்த எதிர்ச்சொல் அப்படின்ற விஷயத்த எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அடிக்கோடிட்ட போல அப்படின்றத பார்த்தோன்னே நிறைய பேர் பிளக்கான்னு அடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்ப ரீசெண்டா கேக்குறாங்கப்பா. போன குரூப் 4ல இருந்து இதுக்கு முன்னாடி பிஸ்டா வைக்கணும்னு நினைக்கிற கொஸ்டின்ல ஃபுல்லா இப்படிதான் கேட்டிருந்தாங்க. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ்ல கூட அந்த 1:2 அப்படின்னு சொல்லி ஒரு சம்மு வந்திருக்கும். சரியா? அது நீங்க சால்வ் பண்ணி வரும்போது 3:6 கொடுத்திருப்பாங்க. சோ ஃபைனல் வந்து சிக்கும் ஏக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா ஏக்கும் சிக்கும் இருந்திருக்கும். இதுவும் ஆப்ஷன்ல இருந்துச்சு. பார்த்தோன்னே நீங்க எல்லாம் அடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா அவங்க கேட்டது சியும் ஏவும். இது ஒரு தடவை, இது 2 தடவை அடியாயிருக்கும். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டோம்னா 2:1 வந்திருக்கும். இதான் ஆன்சரா வந்திருக்கும். நீங்க பாருங்க. இந்த மாதிரி கடைசியில ட்விஸ்ட் வைக்கிறது கொஞ்சம் பொறுமையா பார்த்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றதான். சரியாப்பா? அப்ப பாருங்க, போல அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்க்க. போல அப்படின்னா அதுக்கான அர்த்தம் வந்து பிளக்க. சரியா? அடுத்து கரை உயர்ந்த அப்படின்னா என்னன்னா கோடு உயர்ப்பா. கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. கலங்கரை விளக்கம் அப்படின்னா மாட ஒல்லெரி. மாட ஒல்லெரி அப்படின்றது கலங்கரை விளக்கம். அடுத்து பாருங்க, கீழ்காண்பவைகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. களம் அப்படின்றதான்ப்பா தவறு. சரியா? ஏன்னா இது வந்து அளவில் பெரிய கப்பல், அதுதான் களம்னு சொல்லுவாங்க. இது 3 அளவில் சிறியவை, புனை, மிதவை, தெப்பம். சரியா? அப்போ வேற என்ன அளவில் பெரியவை அப்படின்னா களம், வங்கம், நாவாய். இது 3 அளவில் பெரியவை. புனை, மிதவை, தெப்பம், தோணி, வேற ஓடம், படகு, இதெல்லாம் என்ன அப்படின்னா அளவில் சிறிய கப்பல்கள். சரியா? இது ஃபுல்லா அளவில் சிறியவை. களம் அப்படின்றது என்னன்னா அளவில் பெரியவை. சரியாப்பா? அடுத்தது பாருங்க, 22வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. அதாவது சமுக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா திசை காட்டும் கருவிப்பா. சரியா? சுக்கான் அப்படின்னா அதாவது சமுக்கு அப்படின்றது திசை காட்டும் கருவி. கரெக்ட். சுக்கான் அப்படின்னா கப்பலை திசை திருப்பும் கருவி. 1. எரா அப்படின்னா அடிமரம். 2. 4, 1, 2 மேட்ச் ஆதாப்பா. இதாப்பா கரெக்ட் ஆன்சர். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். 4, 1, 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்க, காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர் என்பதற்கு ஏற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. சோ நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோமா அப்படின்றதுக்காக கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். நாளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லிட்டு வரும். புறநானூறு வரி. இதை எழுதினது யாரு அப்படின்னா வெண்ணி குயத்தியார் எழுதியிருப்பாங்க. சரியாப்பா? வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார் எழுதியிருப்பாங்க. சரியா? கலம்சை கம்மியர் அப்படின்னா என்னன்னா கப்பல் கலைஞர்களை பத்தி சொல்லக்கூடியது. மணிமேகலையில குறிப்பிட்டிருக்கும். இது வந்து கப்பல் கலைஞர்களை பத்தி சொல்லக்கூடியது. கப்பல் கட்டும் கலைஞர்களை பத்தி. களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குது. இது வந்து புறநானூறு வரிகள் தான். என்ன அப்படின்னா களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குது. களம் அப்படின்னா மிகப்பெரிய கப்பல், அது வந்து கரையை ஒட்டி வர முடியாது. அதனால இங்க இருந்து தோணியை எடுத்துட்டு போய் அந்த நிக்கிற இடத்துக்கு, அந்த மிகப்பெரிய களம் நிக்கிற இடத்துக்கு போய் அங்க இருந்த பொருட்களை எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றதுதான் களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கடலோட கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. சரியாப்பா? இது திருக்குறள் சொல்றது. திருக்குறள். சரியா? கடலோடா கால்வெல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா என்னன்னா தேர் வந்து நிலத்துல ஓடுறது, அது வந்து கடல்ல போக முடியாது. இதுவே கப்பல் வந்து
கடல்ல போறது, அதால நிலத்துல போக முடியாது. எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருந்தா தான் அதுக்கான சிறப்பு, அதுக்கான பெருமை அப்படின்னு சொல்றதுதான் இந்த திருக்குறளோட முக்கிய நோக்கம். சோ காற்றின் திசையறிந்து கப்பலை செலுத்தினர்னு சொல்றது நாளிரு முன்னின் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்றது புறநானூறு வெண்ணிக்குயத்தியார். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கப்பா. சரியற்ற இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியற்றது. ஏன்னா இயம்பினான் பயின்றான் அப்படின்றது வினை இயற்சொல்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து வினை திரிசொல்பா, வினை திரிசொல். நீங்க அந்த பயின்றாள் அப்படின்றது உங்களுக்கு பார்க்க இயற்சொல் மாதிரி இருக்கும். ஆனா பயின்றாள் அப்படின்றது என்னன்னா அது திரிசொல், வினை திரிசொல். சரியா? மண் பொன் பெயர் இயற்சொல் கரெக்ட் தான். அவனை அவனால், அது வந்து அவனை அவனால். சரியா? கரெக்டுப்பா. இது அவனால்னு வரணும், குண்டியில் வரணும். சரி, நோட் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுக்கு அடுத்த பேப்பர் வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்குப்பா. அவனை அவனால் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், குண்டியில்ல வரணும். சோ 24 நோட் பண்ணி வச்சிருவோம் நம்ம. அவனை அவனால். சரியா? சரி, ரைட், ஓகே. அப்போ இது வந்து என்னன்னா இடை இயற்சொல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்து மாநகர் அப்படின்றது உரி இயற்சொல், அதுவும் கரெக்ட் தான். சரியாப்பா? இப்போ நம்ம வந்து இடை திரிசொல். சரியா? இப்ப இடை இயற்சொல் பார்த்தோம்ல, இடை திரிசொல். திரிசொல் எது எது அப்படின்னா அன்ன மான, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ன மான, இது ரெண்டும் இடை திரிசொல். அடுத்து அடுத்து வேற வந்து மாநகர் உரி இயற்சொல் இருக்கா, உரி திரிசொல் பார்க்கணும்ல. உரி திரிசொல் எது அப்படின்னா கூர் களி, இது ரெண்டும் உரி திரிசொல்பா. கூர் களி. சரியா? சரி, அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கப்பா. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. இயற்சொல் அப்படின்றது சோறு, திரிசொல் அப்படின்றது அழுவம், திசைச்சொல் அப்படின்றது பெற்றம். சரியாப்பா? வடசொல்ன்றது ரத்தம். ஆக்சுவலா ரத்தம்ன்றது வடசொல், குருதி அப்படின்றதான் நம்மளுடைய தமிழ் சொல். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. 26. வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் மொழியில் எழுதுவது தற்பவம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வடமொழியில் உள்ள எழுத்தை தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பது தற்சமம்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன்னா வடமொழியில இருக்கிறது மாதிரியே தமிழ் மொழியில எழுதுறது எது அப்படின்னா தற்சமம் பா, தற்சமம். சரியா? இது குழப்பிடக்கூடாது. வடமொழியில இருக்கிற மாதிரியே தமிழ் மொழியில எழுதுறது தற்சமம். எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம். இதுவே வடமொழியில உள்ள எழுத்த தமிழுக்கு ஏற்றவாறு மாத்தி எழுதுறது தற்பவம். இந்த பவத்தை வந்து பாவம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பாவம் மாத்திட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டிரான்ஸ்பர் எல்லாம் கொடுத்தாங்கன்னா பாவம் மாத்திட்டாங்கப்பா, தண்ணி இல்லாத காட்டுக்கு போட்டாங்கன்னு. அப்ப பாவம்னா என்ன? பாவம் மாத்திட்டாங்க அப்படின்னா மாத்தி எழுது. வடமொழியில் உள்ள எழுத்தை தமிழுக்கு மாற்றி எழுதுறது என்ன அப்படின்னா தற்பவம். சரியா? பாவம் மாத்திட்டாங்க. அதாவது இருக்கிற மாதிரி அப்படியே எழுதுறது எது அப்படின்னா தற்சமம். அப்ப இருக்கிற மாதிரி சமமா அப்படியே எழுதுறது தற்சமம். சரியாப்பா? தற்சமம்க்கு எடுத்துக்காட்டு கமலம், அலங்காரம். தற்பவத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா லட்சுமிய லக்குமின்னு எழுதுறது, விஷத்த விடம் அப்படின்னு சொல்லி எழுதுறது. சரியா? அடுத்து 27 பாருங்க. பாரதிதாசன் சார்ந்து சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து சரியற்றதுப்பா. ஏன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், மாதவி காவியம்னு கொடுத்திருக்காங்கல்ல. மாதவி காவியம் எழுதுனது தமிழ் ஒளி தான் எழுதியிருப்பாரு. தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி எழுதுனதுதான் மாதவி காவியம். நம்ம சிலபஸ்ல இருக்காருப்பா. சரியா? அதாவது இது நீங்க தெரிஞ்சுக்கணும், டிஃபரன்ஸ் பண்ணி படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டது. கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்றது பாரதி தாசன். மாதவி காவியம், சரியா? கண்ணகினா பாரதிதாசன், மாதவி வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து தமிழ் ஒளி. ஆக்சுவலா தமிழ் ஒளியை பத்தி சொல்லணும்னா இவர் பாரதியாரோட வழித்தோன்றல்னு சொல்லுவாங்க. சரியா? பாரதியாரோட வழித்தோன்றல். ஆனா பாரதிதாசனோட மாணவர்ப்பா. பாரதி தாசனோட மாணவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஆனா இந்த குரூப் 4ல பாரதிதாசனை பத்தி கேட்கவே இல்லை, நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காது. அதான் இந்த மீம்ஸ் கூட போட்டிருந்தாங்க. இந்த மாயாண்டி மற்றும் குடும்பத்தாரில் வந்து அவர் தம்பி பேரு போடாம பத்திரிக்கை அடிச்சுட்டு வருவாரு. அப்ப வந்து சீமான் வந்து அதை கிழிச்சு போடுவார் அந்த பத்திரிக்கையை.
தம்பி பேர் போடாம பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்காங்க, அப்படி என்னடா சீமல் இல்லாத காரியம் நடத்துறாங்கன்ற மாதிரி கிழிச்சு போடுவாரு. சோ அந்த மாதிரி மீம்ஸ் போட்டிருந்தாங்க, பாரதிதாசன் பேர் இல்லாம எப்படிப்பா கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. பட் வேற வழி இல்ல, இருந்தாலும் நம்ம அடுத்ததுக்கு கேட்பாங்கல்ல, நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காருல்ல. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி வந்து தவறு. சரியாப்பா? இது பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கரெக்ட் தான். புதுவை குயில் அப்படின்னு அழைக்கப்படுறவர். கரெக்ட் தான். இது ரொம்ப முக்கியம்ப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் டி, என் வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே என்னும் பாடல் இவரால் எழுதப்பட்டது. எதுக்காக இந்த பாடலை சிறப்பா சொல்றாங்கன்னா, இது புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்துப்பா. சரியா? உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போட்டு கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு கேட்க. தமிழ வந்து அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு. புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்து. சரியா? என் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற பாடல் பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. சரி, அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க. கோட்படா வைப்புலி கோட்படா வாயிற்றில் கேடில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கோட்படா என்னும் சொல்லின் பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒருவரால் கொல்லப்படாது அப்படின்றதுதான். சரியா? அதாவது பொருள் சேமித்து, ஆப்ஷன் ஏ பாருங்க, பொருள் சேமித்து வைக்கும் இடம் சொல்லி கொடுத்திருக்காங்களே, அது என்னன்னா வைப்புலி. வைப்புலி அப்படின்றது பொருள் சேமித்து வைக்கும் இடம். வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னா அது வாய்த்து ஈயில். வாய்த்து ஈயில். சரியாப்பா? அப்போ கோட்படா என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னா ஒருவரால் கொல்லப்படாது அப்படின்றதுதான். அடுத்து பாருங்க 29, மிக்க சிறப்பு, அதாவது மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். செரின் வவ்வார்னு வரணும். என்னப்பா? செரின் வா இவ் அடுத்து வரணும். சரி, ரைட், குறிச்சு வச்சுக்கோ. நம்ம உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா வந்திருக்கும். செரின் வவ்வார் இன்னும் நாலடியார் வரிகளுக்கு ஏற்ற தனி பாடல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வேந்தரால் என்ன கொடுத்திருக்காங்க, கொல்லத்தால் முடியாது, வேந்தரால் கொல்ல முடியாது. சரியா? அப்படிதான் வந்திருக்கணும். சரி, அது மாத்திடுவோம். சரியாப்பா? வேந்தரால் கொல்ல முடியாது அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மிக சிறப்பினை உடைய அரசராலும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கல்வியோட சிறப்பை நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? இப்ப நம்ம நல்லா படிச்சு வச்சிருக்கோம், மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கோம் 7th புக்க. திடீர்னு யாரோ ஒரு திருட்டு வந்து நம்மகிட்ட இருக்க 7th புக்க, மனசுல இருக்க 7th புக்க எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசராலும் கொல்ல முடியாது அப்படின்னா அத கல்வியை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதைத்தான் அதுக்கு ஏற்ற தனிப்பாடல் எதுனா வேந்தராலும் கொல்ல முடியாது. அதே இது தனிப்பாடல்ல இது சொல்லியிருப்பாங்க, வெள்ளத்தாலும் இது அழிக்க முடியாது கல்வியை, நம்ம படிச்ச கல்விய. கல்லோர்க்கோ பயம் இல்லை, திருடர்கள் வந்து நம்ம எடுத்து போக முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. சரி, அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கதான் நம்மளோட கல்வி வந்து வளரும், கொடுக்க குறையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கல்வியோட சிறப்பை. அடுத்து பாருங்க 30வது கொஸ்டின் பா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா? நே அப்படின்னா என்னன்னா, அதாவது நேசம். சரியாப்பா? அதாவது விசுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி நேசம்னு சொல்லுவோம்ல, அந்த சரிங்களா? நெடில் அப்படின்னா என்னன்னா அன்பு. சரியாப்பா? நை, அதே நேசத்துக்கு வர்றனா நை அப்படின்னா என்னன்னா இழிவு. அதே நேசத்துக்கு வர்றனா நோ அப்படின்னா நோய். சரியா? நோ குரில் அப்படின்னா நோய். தூ குரில் அப்படின்னா அது என்னன்னா உன். சரியாப்பா? உ இன், 3 சொல்லி இன். சரியா? தூ அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு உன் அப்படின்றதான் சரியான ஆன்சர். சரியா? இதுவே நோ நேசத்துக்கு வர்றனால நோ நெடில் அப்படின்னா என்னன்னா வறுமைப்பா. சரியா? வறுமை. அதே தூ நெடில், சரியா, அப்படின்னா என்னன்னா தூய்மை. இதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். பகுதி, சந்தி, இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் சாரியைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சாரியை கிடையாதுப்பா, விகாரம் தான். இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பாருங்களேன், அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகுதி. சரியாப்பா? பகுபத உறுப்பு, கடைசி விகுதி, நடுவுல இடைநிலை. இதான் கணக்கு வழக்கா? சரி, இப்போ பகுதிக்கு இடைநிலைக்கு நடுவுல இருக்கிறது சந்தி, இடைநிலைக்கு விகுதிக்கு நடுவுல இருக்கிறது சாரியை. சரியாப்பா?
அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி விகுதி இடைநிலை இந்த இடத்துல, அதாவது பகுதிக்கு இடைநிலைக்கு நடுவுல சந்தி, இடைநிலைக்கு விகுதிக்கும் நடுவுல சாரியை. இதைத்தான் அவங்க கேட்பாங்க. இதை அப்படியே மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. அவங்க குழப்பறதுக்காக எப்படினாலும் கேட்கலாம். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது எது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்குது சாரியை. அப்ப திடீர்னு விகாரம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இப்ப வந்தான் அப்படின்றத பிரிங்களேன். வந்தான் வந்தனன், சரியாப்பா? வந்தனன் அப்படின்றத பிரிச்சோம் அப்படின்னா, வா கூட்டல் இத்து, அதாவது வா கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். இப்ப நம்மளுக்கு வா அப்படிதான் இருக்கு. ஆனா பிரிக்கும் போது வா நெடில் வருது. அப்ப வா அப்படின்றது வா ஆனது விகாரம். அப்ப இத் அப்படின்றது இந்த ஆனது விகாரம். அப்ப இதுல காணப்படக்கூடிய சொற்கள்ல ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் விகாரம். அதைத்தான் அவங்க ரொம்ப லென்த்தா கொடுத்திருப்பாங்க. நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. சோ இதுக்குதான் என்ன அப்படின்னா, வீடியோஸை நான் பார்க்க சொல்லி சொல்றது, ஃபுல்லா பார்க்க சொல்லி சொல்றது. போன தடவை நான் பிரைவேட்ல போட்டேன்லப்பா வீடியோ, மொத்தம் கொஸ்டின் டவுன்லோட் ஆனது 1500 கொஸ்டின் டவுன்லோட் ஆயிருக்கு. ஆனா வீடியோ பார்த்தவங்களோட எண்ணிக்கை 2 நாள்ல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 471 பேர் தான் பார்த்திருக்காங்க. இதுல ஃபுல்லா பார்த்தவங்க 10% தான் ரிட்டன்ஷன். அப்படின்னா பாருங்க, மொத்தம் ஒரு 47 பேர் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தது. சரியா? 2 நாளைக்கு அப்புறம் நம்ம பப்ளிக்ல போஸ்ட் பண்ணிடுவோம். ஏன் சொல்றேன்னா, 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் தப்பு விட்டோம்னே மறந்து போயிருக்கும். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, ஓகே ரைட், தப்பு சொல்லல. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, உங்க வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு நீங்க படிக்கிறீங்க உங்க ஃப்ரீ டைத்துல, ஓகே ரைட். இருந்தாலும் நம்ம போடுற டெஸ்ட் 2 நாளுக்குள்ள இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் மைண்ட்ல நிக்கும். நான் வியூக்கு சொல்றேன், நீங்க நினைச்சாலும் சரிதான், சரிங்களா? பிரைவேட்ல போடுற வீடியோக்கு அமௌண்ட் கிடையாதுப்பா, அது நான் சொல்லிடுறேன். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். டெஸ்ட் போட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன டிக் பண்ணோம்ன்றதே மறந்து போயிடும். சோ அதை பாருங்க. சரி ரைட். 32வது கொஸ்டின் பார்த்து என்ன கொடுத்திருக்காங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. சரியா? பெயர் பகுப்பதம் அப்படின்றது பெரியாருக்கு வரும். வினை பகுப்பதம் வாழ்ந்தான். சோ 4 1. அடுத்து பாருங்க, இடை பகாப்பதம். இடை பகாப்பதம்ன்றது மண்ணு, மண் கொல் தில் போல், இது எல்லாமே வரும். சரியாப்பா? உரி பகாப்பதம்ன்றது நனி. அப்ப 2 3 4 1 2 3 எங்கப்பா இருக்கு? 4 1 2 3 ஆப்ஷன் டி பா. 32க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, கீழ்காணும் வினைகளில் சரியற்றதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியற்றது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மண்ணீட்டாளர். ஏன்னா மண்ணீட்டாளர் அப்படின்றது சிற்பி. சரியா? அவங்களதான் மண்ணீட்டாளர்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரகாரர், வித்தகர், கிளவி வல்லோன் இவங்க எல்லாம் யாருப்பா? ஓவியம் வரைபவர்கள், ஓவியர்கள். இவர்களுக்கு வேறு பெயரும் இருக்குப்பா. என்ன அப்படின்னா ஓவமாக்கல். ஓவமாக்கல் அப்படின்னாலும் ஓவியர்கள் தான். அதே மாதிரி கண்ணுள் வினைஞர், கண்ணுள் வினைஞர் அப்படின்னாலும் ஓவியர்கள் தான். சரி, அடுத்தது பாருங்க, 34வது கொஸ்டின். கீழ்காண்பவைகளில் எத்தனை இணை அல்லது இணைகளில் முதல் நிலை தொழிற்பெயர் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 3 இணைகள் தான். 3 இணைகள்ல பயின்று வந்துள்ளது. அதாவது வானில் இடி விழுந்தது அப்படின்றது முதல் நிலை தொழிற்பெயர். அதாவது இடி கட்டளை சொல்ல வரும். இடி, கொதி, அடி இது எல்லாமே கட்டளை சொல்ல வர்றது முதல் நிலை தொழிற்பெயர். சரியாப்பா? அடுத்து பாருங்க, 4வது பாருங்க, 4வது தவறு. ஏன்னா உணவின் சூடு குறையவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சரியாப்பா? திரிந்த தொழிற்பெயர். ஏன்னா சுடுன்னு வந்திருக்கணும், ஆனா ஃபர்ஸ்ட் எழுத்து திரிஞ்சிருச்சு, சூடுன்னு திரிஞ்சிருச்சு. அப்ப 4வது வராது. அடுத்து பாருங்க, 35 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா கல்வெட்டு. ஆப்ஷன் பி கல்வெட்டு அப்படின்றதான் கரெக்ட். சரியா? அப்ப சிற்பம்னா என்னப்பா? ஸ்கல்ப்சர். ஸ்கல்ப்சர் தான் சிற்பம். கையெழுத்துப்படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ். கையெழுத்துப்படி அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ். தூரிகை அப்படின்னா பிரஷ். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கப்பா. சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எண்ணி துணிக அப்படின்றது கல்வின்றது தவறானது. சரியா? ஏன்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
வள்ளுவர் வந்து செயலை பத்தி சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? சரி, ரைட். அப்ப கல்வியை பத்தி என்னப்பா சொல்லியிருப்பாரு? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சரியா? அப்போ கல்விதான் ஒருத்தருக்கு சிறந்த செல்வம் சொல்லியிருப்பாரு. அப்ப கேடில் விழுச்செல்வம்னா கல்வி. அடுத்து பாருங்க, கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்பது. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கசடு அற பிழை இல்லாமல் கற்க வேண்டும். அடுத்து உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும். கரவா கரைந்துண்ணும் அப்படின்னா காக்கை. அது கரெக்ட் ரெண்டுமே. சரியா? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க 37வது கொஸ்டின். ஒன்றுரா முன்றிலோ இல் என்று கூறக்கூடிய குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழமொழி 400. சரியாப்பா? இது எழுதினவர் முன்றூரை அரையனார். முன்றூரை அரையனார் தான் இது எழுதியிருப்பார். சரியா? அரையனார். இது பாருங்களேன், இப்ப பழமொழி 400ன்னு வந்துச்சாப்பா. இதுல இருக்க பாடல் வந்து 400 பாடல் மொத்தம். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த முன்றுரை அரையனாரோட காலம் என்ன அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. சரி, அப்ப 4 வருது பாருங்களேன். 400 பழமொழி, 400 பாடலு. அந்த ஆசிரியர் வந்து 4ஆம் நூற்றாண்டு. ஆனா ஆசிரியர் பேர் மட்டும் 3ன்னு வரும். முன்றுரை அரையனார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் என்ற அடிக்கோடிட்ட சொல்லி எதிர்ச்சொல் தருக. அப்ப நல்கினால்னா என்னப்பா? வாங்கினால்னு அர்த்தம். சரியா? அதாவது நல்கினாலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கொடுத்தால். சரியா? அப்ப கொடுத்தால், தந்தால், ஈன்றால் இது எல்லாமே இதுக்கான பொருள் தான். எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வாங்கினான். சரி, அடுத்து பாருங்க 39வது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. நாற்று நடுதல் 3, நீர் பாய்ச்சுதல் 4, கதிர் அறுத்தல் 2, களை பறித்தல் 1. அப்ப 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 40வது கொஸ்டின். எந்த இரு நாட்டவர்கள் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர்? ரோமபுரி, கிரேக்கம். ஆப்ஷன் பி. சரியா? டைரக்டான கொஸ்டின் இது. எந்த இரு நாட்டவர்கள் யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ரோமபுரியும் கிரேக்கமும்பா. சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த நாடு கொடுத்தாலும் நம்ம இது பண்ணக்கூடாது. சரியா? போர்ச்சுகீஸ்ன்னு வரணும். சரி, ரைட். நம்ம கரெக்ஷன் பாத்துருவோம். சரியா? ரைட், ஓகே. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும்போது கரெக்டா வந்துடும். அடுத்து கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா டி.கே. சிதம்பரனார். சரியாப்பா? அப்ப உடுமலை நாராயண கவி யாருப்பா? பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். கவிராயர் தான் உடுமலை நாராயண கவி. முடியரசன் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி. சரியா? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவரு மெயினா நம்ம பார்க்கணும்னா அருளோசை, அறிக அறிவியல் இந்த நூல்லாம் எழுதியிருப்பாரு. திருக்குறளை வந்து பரப்பக்கூடியத மெயின் தன்னோட நெறியா வச்சிருப்பாருப்பா. திருக்குறளை பரப்புறத தன்னோட முக்கியமான நெறியா வச்சவர் யாரு அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். சரியா? கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர். இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி.கே. சிதம்பரனார். சரியா? அடுத்து பாருங்க, கல்டிவேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்டிவேஷன் அப்படின்றதுக்கான தமிழாக்கம் வந்து ஆப்ஷன் டி, பயிரிடுதல். சரியா? அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். இது ரெண்டும் தான்ப்பா குழப்பனா. கல்டிவேஷன்னா பயிரிடுதல், அறுவடைனா ஹார்வெஸ்ட். நீர் பாசனம் அப்படின்னா என்னன்னா இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னா நீர் பாசனம். சரியா? ரைட், ஓகே. உளவியல் அப்படின்னா என்னன்னா அக்ரானமி. அக்ரானமி. எழுதுறேன்ற பேர்ல பேனாவோட ப்ளூடூத் அடிக்கடி ஆஃப் பண்ணிடுறேன்ப்பா. ரைட், திரும்ப ஆன் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்க. அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகெங்கும் பரவியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குன்றின் மேல் இட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. சரியா? உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படின்னா இதை எப்படிப்பா சொல்றது? திருவள்ளுவரின் கருத்துக்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் பொதுவாக இருந்தது அப்படின்னு எழுதலாம். பசுமரத்தாணி போல, உங்களுக்கு தெரியும், சிறு வயதுல படிக்கிறது பசுமரத்தாணி போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணிமை காப்பது போல, தாய் குழந்தையை கண்ணிமை காப்பதை போல காத்தாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து 44, இடர் ஆழி என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இடர் ஆழிக்கான பொருள் என்ன அப்படின்னா துன்பக்கடல். இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பக்கடல். சரியாப்பா? ஆப்ஷன் டி, இன்பக்கடல் தான் கரெக்ட். சரியா? அடுத்து வெப்ப கதிர் வீசுதல் அப்படின்னா என்னன்னா வெய்யன்னு அர்த்தம்ப்பா. வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசுதல். தகழி அப்படின்னா அகல் விளக்கு.
இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க. சரியற்ற சொல்லை தேர்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஈதல் ஏற்றல் அப்படின்றது பொருள். சாரி, ஈதல் ஏற்றல் அப்படின்றது எதிர்ச்சொல். இரவலர் புறவலர் அது எதிர்ச்சொல். அந்நியர் உறவினர் இது எதிர்ச்சொல். தமர் உறவினர்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பொருள். சரியான ஏற்ற பொருள் வந்து வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? அப்ப நீங்க சொல்லிருக்கலாம் சரியற்ற இது எது எதிர்ச்சொல்னு நீங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதாவது எதிர்ச்சொல்லை தேர்க, சரியற்ற எதிர்ச்சொல்லை தேர்க. சரியாப்பா? இந்த மாதிரி கொஸ்டின் தான்ப்பா ஃபிட் பண்றாங்க. நம்மளுக்கு என்னன்னே தெரியாத மாதிரி நம்ம யோசிச்சு அடிக்கிற மாதிரி தான் ஃபிட் பண்றாங்க. அதுக்காக தான் இது வச்சது. அடுத்து பாருங்க, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என கூறியவர் யாரு அப்படின்னா பாரதி தாசன். இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம்னு சொன்னது கண்ணதாசன். சரியாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ல நம்ம கண்ணதாசன் வந்து சிலபஸ்ல இருக்காரு. அதுவும் சிலபஸ்ல பாட்டுல வந்து இந்த ஸ்டார் போட்டிருப்பாங்கல்லப்பா, அது வந்து மனப்பாட பாடலா இருக்கும். அதுக்குள்ள இருந்த வார்த்தைகளை தான் மேக்சிமம் தூக்கி உள்ள வைப்பாங்க. சரியா? அப்ப இது ஸ்டாருக்குள்ள இருந்த வார்த்தை. சரியா? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் சொன்னது கண்ணதாசன். அடுத்து, சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான்ப்பா சரியற்றது. தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிரிலை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் இல்ல திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. சரி, ரைட்டு. அப்ப தந்தை பெரியார் என்னப்பா சொல்லியிருப்பாரு? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு காகிதம் இல்லத்தை. சரியா? அதே மாதிரி இவர் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது பெரியார். சரியா? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, இவர் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது பெரியார். இந்த தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அப்படின்ற வார்த்தை வந்துட்டாவே அறிஞர் அண்ணா தான். சரியா? அடுத்த ஆப்ஷன் ஏ பாருங்க. இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். கரெக்ட். காகிதம் இல்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். கரெக்ட். 1946 முதல் 52 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். கரெக்ட். அடுத்து, உண்பொழுது நீராடி உண்டலும் எதில் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் டி பா, திரிகடுகத்துல பயின்று வந்துள்ளது. சரியா? சரி, ரைட், ஓகே. அப்ப திரிகடுகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா நல்லாதனார். சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு தான் மெயினா இருக்கிறது திரிகடுகம். இதுல உள்ள வெண்பாக்கள் வந்து 100 வெண்பாக்கள் பா. சரியா? இதை மெயினா ஞாபகம். திரிகடுகத்துல உள்ளது 100 வெண்பாக்கள். சிறுபஞ்ச மூலத்துல 97 வெண்பாக்கள். சரியா? இதுவே ஏலாதில 81 வெண்பாக்கள் பா. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 3 தான் நம்மளுக்கு மருத்துவம் சார்ந்த நூல். திரிகடுகம் 100 வெண்பாக்கள், சிறுபஞ்ச மூலம் 97, ஏலாதி 81 வெண்பாக்கள். இது நம்ம ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 50வது கொஸ்டின் பொறுத்துக கேட்டிருக்காங்கப்பா. பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. காதலில் சிறந்தது கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை, குலனுடைமையில் சிறந்தது கற்பு. சரியா? அடுத்தது பாருங்க 51வது கொஸ்டின். எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் மொழி ஒன்றே அப்படின்னு சொன்னது வள்ளலார். ரொம்ப முக்கியமானதுப்பா. எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் மொழி ஒன்றே அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார். சரியா? கால்டுவெல் என்னப்பா சொல்லியிருப்பாரு? தமிழ் மொழி தனித்தியங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும்னு சொன்னது கால்டுவெல். சரியா? இதுவே டாக்டர் கிரவுல் என்ன சொல்லியிருப்பாரு? அதாவது தமிழ் மொழி அப்படின்றது நம்மளோட தாய்மொழி தமிழ்ன்றது வெள்ளித்தட்டு, திருக்குறள் அப்படின்றது அது மேல வச்ச தங்க ஆப்பிள்னு சொல்லியிருப்பாரு. குரலோ என்ன ஈர்த்தது, தமிழோ என்ன இழுத்ததுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப தட்டு வெள்ளித்தட்டை வச்சு இப்படியே இழுத்தம்னு வச்சுக்கோங்களேன், கரகரன் சவுண்டு கேட்கும். அப்ப தட்டு ஆப்பிள், இழுத்தது ஈர்த்ததுன்னு வந்தா கிரவுல். சரியாப்பா? தமிழ் மொழி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் அப்படின்னா கால்டுவெல். ஜியு போப் என்ன சொல்லியிருப்பாருன்னா தன்னை ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? தமிழ் மாணவன் என்று பொறித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். அதுல தப்பா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வீரமா முனிவர் தான் அப்படி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா ஜியு போப். சரியாப்பா? அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் சார்ந்த இணைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 52க்கு ஆப்ஷன் பி கவர்தல் அப்படின்னா நுகர்தல்ன்றது கரெக்ட் தான். அப்ப கவர்தலுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நுகராமை அப்படின்றது எதிர்ச்சொல். சரியாப்பா? அப்ப அவள் அப்படின்னா என்னப்பா? அவள்னா பள்ளம், அதோட மீனிங்.
சுவல்னா மேடு. சரி, அப்ப அமர்ந்து அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து என்னன்னா விரும்பு. சரி, மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல்பா, நெருங்குதல். அதுக்கான ஆப்போசிட் வந்து விலகுதல். அப்படின்னா அவளுக்கான ஆப்போசிட் மேடு, அமர்ந்துக்கான ஆப்போசிட் வெறுத்து, மண்டுதலுக்கான ஆப்போசிட் விலகுதல். சரியா, அடுத்து பாருங்க, பொறுத்துக அதே எதிர்ச்சொல். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 53 ஆப்ஷன் ஏப்பா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வியா அப்படின்னா என்னன்னா சிறிய. இப்ப வியாழன்னு சொல்றாங்களப்பா, அப்ப வந்து வியாழன்றதான் இருக்குதே மிகப்பெரிய கோள். அப்ப வியா அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் வந்து பெரிய, அதுக்கான எதிர்ச்சொல் வந்து சிறிய. சூழ் விதி அப்படின்னா அது நல்வினை, அதுக்கு ஆப்போசிட் வந்து தீ. தப்பா குறிச்சிருக்கா? கரெக்ட் தான், கரெக்ட் தான்ப்பா. சரியா, சூழ் விதினா நல்வினை, ஆப்போசிட் தீவினை. புல் அப்படின்னா கீழான, அதுக்கு ஆப்போசிட் வந்து மேலான. மாலை அப்படின்னா நீங்கியன்னு அர்த்தம், அதுக்கான ஆப்போசிட் நீங்காத. அடுத்து 54வது பாருங்க, அதே எதிர்ச்சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 54க்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, இழிவு மேம்பாடு. சரியாப்பா, அப்ப பீடு அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா சிறப்புப்பா. பீடு அப்படின்றதுக்கான பொருள் சிறப்பு. படுகர் அப்படின்றதுக்கான பொருள் பள்ளம். சரியா, அப்போ பீடுன்றதுக்கான எதிர்ச்சொல் இழிவு, சிறப்புக்கான எதிர்ச்சொல். பள்ளம்கான எதிர்ச்சொல் மேடு, படுகர்னா பள்ளம். அடுத்து பாருங்க 55வது கொஸ்டின். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடரக்கூடிய சரியான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாமே பார்க்க உங்களுக்கு எதிர்ச்சொல் மாதிரியே தெரியும், ஆனா கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல் அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து 56 பாருங்க, கோ என்னும் சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, நிகர். சரியா, ஏன்னா நிகர் அப்படின்னா அதுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து சோ, கோ கிடையாது சோ. சரியாப்பா, சோ அப்படின்னா நிகர். வேற வந்து மதில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பா, மதில். அரசன், அரண், சாரிப்பா அரண்ட்டேன், அரசன் சொல்லிட்டேன், அரண் அப்படின்றது மதில். அப்ப கோ அப்படின்னா அரசன், மதில், பசு. சரியா, இது சோ வந்து மதில் ரெண்டுக்குமே வரும்பா, இருந்தாலும் நீங்க நம்மளுக்கு நகருக்கும் வரும். சரியா, கோ அப்படின்னா அரசன், மதில், பசு, இது மூணும் கரெக்ட் தான். சரியா, அடுத்தது பார்ப்போம். 57, பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு மொழிக்கான சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பே அப்படின்னா நுரை. சரியாப்பா, பேனா நுரை. வேற பேக்கு வேற என்னென்ன இருக்கு? பே அப்படின்னா மேகம், அச்சம், எல்லாமே வரும். அப்ப அழகு அப்படின்னா அதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்னப்பா? பா அப்படின்றது. சரியா, அதே மாதிரி பா அப்படின்றது பாடல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. சரியா, அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் பி பாம்பே, செல் அப்படின்றதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி போ, நெடில். அடுத்து புவி, அதுக்கு வந்து ரெண்டு இது இருக்குப்பா, பூ அப்படின்னாலும் புவிதான், கூ அப்படின்னாலும் புவிதான், பூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, டேஷ் மனம் வீசும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வி, வீனா மலர், மலர் வந்து மனம் வீசும். சரியா, அப்ப மே, நெடில், அது என்னப்பா? மேனா என்னது? அன்பு மேம்பாடு, அன்பு மேம்பாடு. சரியா, சரி. அடுத்து வை அப்படின்னா என்னப்பா? வைனா புல்லு, இன்னொன்னு வைத்தல். கூ அப்படின்னா பூமி, நம்மளுக்கு தெரியும். சரியா, அடுத்து 59, கைமா, கலாபம், அரசுவா, அனுபமை, இபம், இரதி, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா யானையை குறிக்கக்கூடிய சொல். சரியாப்பா, மெயினா அரசுவா அப்படின்னு வந்துட்டாவே யானை தான். கைமா, கலாபம், அத்தி, அரசுவா, அனுபவை, இபம், இரதி, இது எல்லாமே யானையை குறிக்கக்கூடியது. சரியா, இது மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிச்சம் பின்னாடி வருதுப்பா, நம்ம காடு பார்த்துட்டோம், கடல் வந்து இப்ப அடுத்த கொஸ்டின்ல வருது. சரியா, அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க 60. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தத்தை, கிள்ளை, இது எல்லாமே என்ன அப்படின்னா சுகம், இது எல்லாமே கிளி. சரியா, பனி, உரகம், பாந்தலர், பன்னகம், இது எல்லாமே பாம்பை குறிக்கிறது. முரளி, பங்கயம், கஞ்சும். சரியா, இது எல்லாமே வந்து தாமரையை குறிக்கிறது. அடுத்து குளவி, மகவு, சேய், இதெல்லாம் குழந்தையை குறிக்கிறது. அடுத்தது பாருங்க 61. சரியாப்பா, தாறு, கதிர், அழகு, குரல், சீப்பு, இதெல்லாம் எதன் வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குலை வகைகள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா, அப்ப இலை வகை என்னப்பா வரும்? தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு, இது எல்லாமே வரும். சரியா, அப்ப கொழுந்து வகை என்னப்பா வரும்? துளிர்,
தளிர், கொழுந்தாடை, இது எல்லாமே கொழுந்து வகை. சரியா? இளம் பயிர் வகை வடலி, நாற்று, கன்று, பைங்கூழ், பைங்கூழ் இது எல்லாமே என்னன்னா இளம் பயிர் வகை. சரியா? சரி ரைட். இப்ப 55 நிமிஷம் ஆச்சா? பரவாயில்ல. 2 மணி நேரம் ஆனாலும் நல்லபடியா பொறுமையா நம்ம நடத்தி முடிச்சுட்டு தான்ப்பா போகணும். சரியாப்பா? தயவு செஞ்சு சொல்றது என்னன்னா, நமக்கு ரிஸ்க் எடுத்துதான் ரொம்ப இது பண்ணி தான்ப்பா நடத்துறோம் நம்ம. சரியா? இதுக்காகவே ஒரு டேபும் வாங்கியாச்சு. சரியா? அது நம்ம எக்கனாமிக்கலா நம்ம பாத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க நல்லபடியா டெஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணா நீங்க பயம் இல்லாம எழுதணும். அதுக்கு வீடியோ வந்து தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, அடுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி பக்கம் தான்ப்பா பொருந்தா சொல். ஏன்னா இது எல்லாமே வந்து இதுக்கான இணை சொற்கள் இருக்கு. இப்ப பாருங்க, கங்கை, இக்குக்கான இணைச்சொல் என்ன அப்படின்னா இங்கு. இட்டு, இட்டுக்கான இனச்சொல் என்ன அப்படின்னா இன்னு. சரியா? 3 சுழி இன். அப்ப பாருங்க, கங்கை, வண்டு, மண்டபம் எல்லாமே இருக்கு. பக்கம் இதுக்கான இனச்சொல் இல்ல. சரியா? அதனால இதான் தவறானது. 63 பாருங்க, பொருத்தம் இல்லாத இணையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி வாழ்க்கை அப்படின்றதான் பொருத்தம் இல்லாத இணை. ஏன் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்றது வேற்றுநிலை மெய்மயக்கம்ப்பா. நான் என்னன்னு சொல்றேன், வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்னன்னு சொல்றேன். சரியா? மிச்சம் மொத்தம், புத்தகம் இது எல்லாமே வேற்றுநிலை கிடையாது. இது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம். இப்ப ஒண்ணும் கிடையாது. உடல்நிலை மெய்மயக்கம்னா இப்ப ஒரு ஒற்றெழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இணையான ஒரு சொல் வரும். இப்ப மொத்தம் இத்து வந்திருக்கு, தா வந்திருக்கு. புத்தகம் இத்து வந்திருக்கு, தா வந்திருக்கு. பக்கம் இக்கு வந்திருக்கு, கா வந்திருக்கு. ஆனா பாருங்க, வாழ்க்கை இல்லு வந்திருக்கா, இதுக்கு ஏத்த லா வரல. சரியா? இக்கு வந்திருக்குன்னா அதுக்கு ஏத்த கா வரல. சரியா? அப்ப வாழ்க்கை அப்படின்றது வேற்றுநிலை மெய்மயக்கம். மொத்தம், புத்தகம், பக்கம்லாம் உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்து பாருங்க, ஒரு பொருட்பன்மொழி இல்லாத சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரிசு, பாராட்டு. இதுதான் ஒரு பொருட்பன்மொழி கிடையாது. ஏன்னா வல் விரைந்து, வல்லுனாலும் வேமா, விரைந்துனாலும் வேமா. நடுமையம் ரெண்டும் ஒண்ணுதான். நடு மையம். மீ மிசை அப்படின்னா ரெண்டுமே உயர்வு தான். மீனாலும் உயர்வு, மிசைனாலும் உயர்வு. ஆனா பரிசு, பாராட்டு. சரியா? இது பன்மொழி கிடையாது. அடுத்து பாருங்க, தலை இரு பொருள் தருகப்பா. இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டது. சரியா? தலை அப்படின்னா என்னன்னா முதன்மை, சிரசு ரெண்டுமே வரும். சரியா? தலைனா முதன்மை, சிரசு. இது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து இருபொருள் தரும், இருபொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முறைமை, முறைமைனா என்னன்னா கட்டளை, உரிமை ரெண்டுமே வரும். அடுத்து 67வது கொஸ்டின் பாருங்க, வேண்டல் அப்படின்னா என்னன்னா விரும்புகை, விண்ணப்பம். இது ரெண்டுமே வந்து வேண்டல் தான். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஓல்டு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். அதனாலதான் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன். வேண்டல் அப்படின்னா என்னன்னா விரும்புகை, விண்ணப்பம். அடுத்து 68 பாருங்க, சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இனிமை தமிழ் மொழி எமது, மழலை பேசும் மொழி அழகு. சரியா? அப்ப இந்த நடைன்றது எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை நடை பயின்றது அப்படின்னு வரும். எளிய நடையில் தமிழ் மொழி எழுத வேண்டும். இது ரெண்டுக்கும் நடை வரும். வழக்கு எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதே மாதிரி கோர்ட்ல, சரியா, கோர்ட்ல போடுவாங்கல்ல, நீதிமன்றத்துல போடக்கூடிய வழக்கு. இது ரெண்டுக்கும் வரும். சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வலுவற்ற சொல்லை கண்டறி. ஓல்டு கொஸ்டின் பா. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஒட்டடை அப்படின்றதா வலுவற்ற சொல். அறிவாமனை அப்படின்றது கிடையாது, அறிவாள் மனை. அறிவாள் மனை. தாவாரம் அப்படின்றது தாழ்வாரம். தாழ்வாரம். அடமலை அப்படின்றது அடைமலை. அடைமலை. சரியாப்பா? சரி, அடுத்து 70வது பாருங்க, வலுச்சொல்லை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எழுத்து வழக்குப்படி. இதுக்கு ஆப்ஷன் டிப்பா. பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு உள்ளதுன்றது பேச்சு வழக்கு. அருகில் அப்படின்றத எழுத்து வழக்கு. சரியாப்பா? அப்ப இது தவறு. கிணற்றில் போட்டேன் கரெக்ட், சுவரில் வரைந்தேன் கரெக்ட், வயிறு பசிக்கிறது கரெக்ட். பள்ளிக்கு அருகில் என் வீடு உள்ளது அப்படின்றதா எழுத்து வழக்கு, அருகாமைன்றது பேச்சு வழக்கு. அடுத்து பாருங்க, எழுத்து வழக்கு சார்ந்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி கோத்தான் அப்படின்றதா சரிப்பா. நூலை கோர்த்தான் வராது, கோர்த்தான்றது தவறு, பேச்சு வழக்கு. கோத்தான் அப்படின்றதா எழுத்து வழக்கு. நாட்கள் அப்படின்றது பேச்சு வழக்குப்பா. நாள்கள்ன்றதா எழுத்து வழக்கு. நாள்கள். அதே மாதிரி முழிக்கிறதுன்றது பேச்சு வழக்கு, விழிக்கிறது அப்படின்றதா எழுத்து வழக்கு.
சுடு தண்ணீர் அப்படின்றது பேச்சு வழக்கு. வெந்நீர் வெம்மையான நீர். சரியாப்பா, வெந்நீர் வெம்மை அப்படின்றதுதான் நம்மளுக்கு எழுத்து வழக்கு. அடுத்து பாருங்க, பொறுத்துக வட்டார வழக்கு சொற்கள் கேட்டிருக்காங்கப்பா. சோ 72 இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கடகம் அப்படின்னா என்னன்னா ஓலை பெட்டி. மகுழி அப்படின்னா சோற்று கஞ்சி. நீந்து பாக்கம்னா மேல் கஞ்சி. கடவு அப்படின்னா நிறைவானது. சரியாப்பா, அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சரியான எழுத்து வழக்கு சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி. யார் நீ எங்கு வந்தாய். இது டைரக்ட் கொஸ்டின் தான். சரியா, அடுத்தது போயிடலாம். நச்சப்படாதவன் செல்வம். நச்சப்படாதவன் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 74 இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏப்பா. பிறருக்கு உதவி செய்யாதவன். நச்சப்படாதவன் இது வந்து திருக்குறள் திருக்குறள்ல எடுக்கப்பட்ட சொல். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். அப்படின்னா என்னன்னா, அதாவது பிறருக்கு உதவாத செல்வத்தை உடையவனுடைய செல்வம் வந்து நடு ஊர்ல இருக்க விஷ மரம் மாதிரியாம். விஷத்தை பரப்பக்கூடிய மரம் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் அப்படின்னா நச்சப்படாதவன்னா பிறருக்கு உதவி செய்யாதவன் அர்த்தம். அடுத்து 75 பாருங்க, நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைனா நிலை நிறுத்துதல். சரியாப்பா, நிரல்னா வரிசைப்படுத்துதல், அணினா அழகு. சரி, இது ஓல்டு கொஸ்டின் பா. சரியா, நம்ம அழகு 2 சிலபஸ் படி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல ஒரு சில ஓல்டு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். சரியாப்பா, அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. பாசவர் நெய்பவர்ன்றது தவறு. ஏன்னா பாசவர் அப்படின்னா வெத்தலை விற்கிறவங்க, வெற்றிலை விற்போர். மணிமேகலையில வரும்பா, பாத்துக்கங்க. நெய்பவர் அப்படின்னா என்னன்னா காருகர். காருகர் தான் நெய்பவர். ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர். கரெக்ட். கண்ணுள் வினைஞர் இல்லு வரணுமோ. சரி, ரைட், நோட் பண்ணி வச்சுக்குவோம். உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா வந்திருக்கும். கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. சரி, அடுத்து 77வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால். இதுல புகவா என்பதன் பொருள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. உணவு. சரியாப்பா, இது டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம அடுத்தது பார்ப்போம். தண்டுடை கையார் வெண்டலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைப்பாகை கட்டியவர்பா. எதுல இருந்து சார் எடுத்திருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம். சிதவல் அப்படின்னா தலைப்பாகைன்னு பொருள்ல படிச்சிருப்பீங்க. சிதவல் அப்படின்னா தலைப்பாகைப்பா. நம்ம 9th 10th இந்த 2 புக்ல தான் ஏதோ ஒரு புக்ல இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். இந்த சிதவல் அப்படின்றது தலைப்பாகை. அப்ப சிதவலர் அப்படின்னா தலைப்பாகை கட்டியவர். இப்படிதான் கேட்டாங்க நம்ம குரூப் 4ல. இந்த உயிர் சுற்று மேல் விழுந்தது போல. அப்ப உயிர், அப்ப இதுல பாதிக்கப்பட்ட உறுப்பு எது, கை நகம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. உயிர்னா நகம். எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, உயிர்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப யோசிச்சு அடிக்கிற மாதிரி யோசிச்சாங்க. சோ அதுக்காக தான் இதை ஃபிட் பண்ணது. அடுத்து 79வது கொஸ்டின் பாருங்கப்பா. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அலாலம் அப்படின்னா நஞ்சு. குண்டுலா. சரியா, அலாலம் அப்படின்னா குண்டுலாப்பா. தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அலாலம் குண்டுலாக்கு நஞ்சு. அந்தம் அப்படின்னா முடிவு. இந்த இது நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு, உங்களுக்கு இது என்னன்னே தெரியல அப்படின்னா இந்த அந்தம் ஒண்ணு கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆதி அந்தம்னு சொல்லுவாங்கல்ல. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அப்ப அந்தம் அப்படின்னா என்னன்னா முடிவு. சரியா, அப்ப அயன் அப்படின்னா என்னப்பா, பிரம்மன். சரி, அயன்னா பிரம்மன். மால் அப்படின்னா விஷ்ணு. அடுத்தது பாருங்க, சொல்லை பிரித்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி தான். கால் கூட்டல் நடை அப்படின்னா விலங்குகள்னு கொடுத்திருக்காங்கப்பா. ஆக்சுவலா காலால் நடப்பது. காலால் நடப்பது அப்படின்றதுதான் கரெக்ட். அப்போ கான் கூட்டல் அடைனா காட்டை சேர்ன்னு அர்த்தம். கான்னா காடு, அடைனா சேர்றது, போய் அடைதல். சரியா, அப்ப கான் கூட்டல் அடைனா காட்டை சேர். கான் கூட்டல் நடை அப்படின்னா காட்டுக்கு நடத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா. சரியா, அப்ப கால் கூட்டல் நடைனா காலால் நடப்பது. சரியா, அடுத்து ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது அப்படின்னா வாரணம். சரியா, யானை. வானரம்னா குரங்கு. குரங்கு அசைத்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ வாரணம் தான் அசைந்து வந்தது ஊர்வலத்தின் முன். அடுத்து சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ. புதுச்சேரி அப்படின்றது புதுவைப்பா. புதுவை தான் புதுச்சேரி. புதுகைனா என்னப்பா, புதுக்கோட்டை. புதுகை அப்படின்றது
புதுக்கோட்டை. சரியா? அடுத்து பாருங்க, மயிலை அப்படின்றது என்னன்னா மயிலாப்பூர். கரெக்ட் தான். சரியா? அப்ப சிலதுல கொடுத்திருப்பாங்க மயிலை அப்படின்னா மயிலாடுதுறைன்னு கொடுத்திருப்பாங்கப்பா. மயிலாடுதுறைனா என்ன அப்படின்னா மாயூரம். மயிலாடுதுறை அப்படின்னா மாயூரம். மாயூரம் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, மயிலாடுதுறைனா மாயூரம். இன்னொன்னு என்ன அப்படின்னா மாயவரம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே மயிலாடுதுறை தான். சரி, அடுத்து கோழியூர் அப்படின்னா உறையூர். அடுத்து பாருங்க, வஞ்சி அப்படின்னா என்னன்னா கரூர்பா. சரியா? ரைட், ஓகே. வஞ்சினா கரூர். அடுத்தது பார்க்கலாம். திருநின்றவூர் என்னும் ஊர் பெயரில் மறு எதுவென கண்டறிகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. திண்ணனூர் அப்படின்றதுதான்ப்பா கரெக்ட். சரி, அடுத்து ஒரு சரியாக அமைந்துள்ள தொடரை காண்க. அப்ப ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்றதான் கரெக்ட். ஏன்னா உயிரெழுத்து வந்துருச்சு, முன்னாடி ஓர் வந்துருச்சு. ஒரு அழகியன் வராது, ஓர் அழகியன் வரும். ஊஞ்சல் இது ஊ வந்திருக்கு, அப்ப ஓர் வரும். மர, சரியா? அப்ப மர அப்படின்றது உயிரெழுத்து கிடையாது, உயிர்மை எழுத்து, அப்ப ஒருன்னு வரும். சரி, ரைட். அடுத்தது பார்ப்போம். 85வது கொஸ்டின் பா. தண்ணி குடிச்சுக்கிறேன்ப்பா, நீங்களும் தண்ணி குடிக்கிறதா தான் குடிச்சுக்கணும்ப்பா, தொடர்ச்சியா பாக்குறவங்க. ரைட், 85 பாப்பாப்பா. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதாவது ஒரு சொல் கொடுத்து அதோட பயன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏனெனில் வந்திருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஒரு சொல் கொடுத்து அதுக்கான பயன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நடுவுல ஏனெனில் வரும். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியா? அடுத்து பாருங்க, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் டி மேலும். ஏற்கனவே மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் 2 நாட்கள் அப்படின்னா மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சரி, அடுத்தது பாருங்க. 87 என்ன கொடுத்திருக்காங்க? சரியான சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. இந்த கொடுத்திருக்க சொல்ல வச்சு சரியான வார்த்தை எது அப்படின்னு கண்டறியணும். இதுதான் நம்மளுக்கு டயத்தை ஓட்டக்கூடிய கொஸ்டின். இப்படிதான் குரூப் 4ல கேட்டு கிரீன் ஆக்கி விட்டாங்க எல்லாத்தையும். சரியாப்பா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இப்ப இருந்தே பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் பி மணி மேகலை. சரியா? மணி மேகலை 1. அடுத்து வான் மலை. சரியாப்பா? வான் மலை 2. அடுத்து பூமணி, இங்க பாருங்க பூ மணி. சரியா? இதுல என்னன்னா ஏற்கனவே மணி நம்ம குறிச்சிட்டோம், அப்ப திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திரும்ப 2வது தடவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த கொஸ்டினை எடுத்தது. சரியா? நீங்க ஆன்சர் இருக்கிறதுனால நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்க சார், நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு மனசுல டவுட் வரும். வேற வழி இல்ல, பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்ப்பா. சரியா? 4-5 டெஸ்ட் போட்டாதான் நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸ் வரும். அடுத்து பாருங்க, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 88வது கொஸ்டின். சரியா? அதாவது பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அது போல. இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இப்போ ஒரு உவமைய சொல்லி அதுக்கான பொருளை விளக்குனாங்க அப்படின்னா அது போலன்னு தான் வரும். சரியாப்பா? ஏன்னா உவமை மாதிரி தான் இது சொல்லியிருக்காங்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை உவமை. இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அதேதான், அது போல. சரியா? அது போல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அடுத்து 89 பாருங்க, அகரவரிசை சொற்களை நிரல்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏப்பா. இது பாத்துருவீங்களா? தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை, காங்கா, சாய்யா, தானா, டானா, பா, மா, யாரா, லாவா வந்துரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 90 அதே அகரவரிசை கொடுத்திருக்காங்க பாருங்க. ஐயோ, பொய்யோ, மையோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ஆப்ஷன் பி பாருங்களேன், எடுத்தோடனே உயிர் எழுத்து வந்துருச்சு, வேற எதுலயுமே உயிர் எழுத்து கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி தான். பார்த்தோன்னே அடிச்சுக்கலாம்ப்பா. சரியா? ஒரு செகண்ட் பாருங்க, இது டக்குன்னு பார்த்தோன்னே என்னென்னமோ இருக்கே, ஐயோன்னு இருக்கு, பொய்யோன்னு இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. சரியா? சிம்பிளா எது நம்ம யோசிக்க தோணுதோ அந்த மாதிரி போட்டுறணும். சரியா? ஆக்சுவலா இப்ப கொடுக்குற கொஸ்டின் ஃபுல்லா சைக்காலஜி மாதிரி தான் இருக்கு, தமிழ் கொஸ்டின். சரியா? நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். சோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விருப்பம் இருக்கவங்க ஒவ்வொரு டெஸ்ட் முடியவும் நீங்க 10 ரூபாய் செலுத்தலாம்ப்பா. சோ நம்பர் 8667772290 அப்படின்ற நம்பருக்கு
ஜிபே நம்பருக்கு நீங்க 10 ரூபாய் அந்த டெஸ்ட் முடிச்சோடனே செலுத்தலாம். இல்ல 21 டெஸ்ட், ஏற்கனவே 3 டெஸ்ட் முடிஞ்சு, சரி ரைட் ஓகே, அதனால 10 ரூபாயே செலுத்துங்க. சரியாப்பா, ரைட். இப்ப 91வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதே அகரவரிசை ஆப்ஷன் டி தான்ப்பா. சரியா, ஃபர்ஸ்ட் ஆ வந்துருச்சு, அப்புறம் காங்கா சாங்கா தா தூ தூ, அடுத்து மா மு. சரியா, அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ரேடியேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா, அப்ப 92 இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கதிர்வீசல். சரியாவா, அப்ப சூரிய கதிர்வீசல் அப்படின்னா என்னன்னா கான்சலேஷன். கான்சலேஷன். ரேடியேஷன்னா கதிர்வீச்சல்பா, சூரிய கதிர்வீச்சு அப்படின்னா கான்சலேஷன். வெப்ப கடத்துதல் கண்டக்ஷன் பா, CONDUCTION கண்டக்ஷன். சரியா, ஆவி சுருங்குதல் அப்படின்னா கண்டன்சேஷன். கண்டன்சேஷன், அதாவது வெப்ப கடத்துதல்னா கண்டக்ஷன் பா, ஆவி சுருங்குதல் திரவமாதல்னா கண்டன்சேஷன். சரியா, அடுத்து பாருங்க 93 ஆப்ஷன் ஏ பா. என்ன கொடுத்திருக்காங்க, ப்ரொக்லேஷன், அதாவது ப்ரொக்லேஷன் அப்படின்னா உட்கசிதல், ரன் ஆஃப் அப்படின்னா நீர் வழிந்தோடல், இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா நீர் ஊடுருவல். சரியா, பிரசிபிடேஷன், பிரசிபிடேஷன் அப்படின்னா வீழ் படிவு. சரி, அடுத்து 94 பாருங்க, ஃப்ரோஸ்ட். ரைட் ஓகே, கரெக்ட் தான். 94 ஃப்ரோஸ்ட் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மூடு பனி. சரியா, இந்த 94 மட்டும் கொஞ்சம் ஸ்டாக்ல வைங்க, நம்ம ஆன்சர் பாத்துருவோம். சரியாப்பா, 94 ரைட். உறைபனிப்பா, ஆப்ஷன் ஏ. ஃப்ரோஸ்ட்னா உறைபனினா, பனித்துளினா டியூ வரும், டியூ வந்து பனித்துளி வரும். மிஸ்ட்னா மூடுபனி வரும். கரெக்ட் தான்ப்பா, மிஸ்ட்னா மூடுபனி. இந்த அடர் மூடுபனி மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். சரியாப்பா, அடர் மூடுபனினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ல நான் பின் பண்ணிடுறேன். ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி, கரெக்ட் தான். ஃப்ராஸ்ட்னா உறைபனி, பனித்துளினா டியூ, அடர் மூடுபனி அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ல நான் போட்டுறேன். மூடுபனி அப்படின்னா மிஸ்ட். சரியா, அடுத்து பாருங்க 90 மூடுபனினா ஃபாகுப்பா. ரைட், ஞாபகம் வந்துருச்சு. ஃபாக் அப்படின்னா மூடுபனி. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃப்ராஸ்ட்னா உறைபனி, பனித்துளினா டியூ, ஃபாக்னா அடர் மூடுபனி, மிஸ்ட்னா மூடுபனி. சரியா, ரைட். அடுத்து 95வது பாருங்கப்பா, நகரமயமாதல் என்றும் தலைப்பின் கீழ் டிரான்ஸ்ஹியூமன்ஸ் என்ற சொல் வரையறுப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்நடையுடன் இடம்பெயர்வு. சரியாப்பா, மிச்சம் இதெல்லாம் உங்களுக்கு குழப்பறதுக்காக நான் ஆப்ஷன் கொடுத்தது. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிரான்ஸ்ஹியூமன்ஸ் அப்படின்றது கால்நடையுடன் இடம்பெயர்தல். அடுத்து பொருளாதாரம் சார்ந்த தகவல்களில் டோபோகிராஃபி என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டோபோகிராஃபி அப்படின்னா நிலத்தோற்றம். அப்ப சேமிப்பு கிடங்கு அப்படின்னா என்னப்பா, ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ். சரியா, மூலதனம் அப்படின்னா கேபிட்டல். மூலதனம்னா கேபிட்டல். காலநிலை அப்படின்னா கிளைமேட். காலநிலைனா கிளைமேட். சரியா, அப்ப சேமிப்பு மற்றும் கிடங்கு அப்படின்னா ஸ்டோரேஜ் மற்றும் வேர்ஹவுஸ், மூலதனம்னா கேபிட்டல், காலநிலைனா கிளைமேட். சரி, அடுத்து 97 என்ன கொடுத்திருக்காங்க, கீழ்காணும் இணைகளில் எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. 4மே சரிதான்ப்பா. சரியா, கேர்டோகிராஃபி அப்படின்னா புவிப்படவியல், மேப் ஸ்கேல் அப்படின்னா புவிப்பட அளவை, கேடஸ்டர் அப்படின்னா காணி புவி பதிவேடு. சரியாப்பா, கேடஸ்டர்னா காணி புவி பதிவேடு, மேப்னா புவிப்படம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரமுல்கேட் என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. 98வது கொஸ்டின். பிரமுல்கேட் அப்படின்னா பிரகடனம், ரொம்ப முக்கியமானது. பிரமுல்கேட் அப்படின்னா பிரகடனம். அப்ப தள்ளிவை அப்படின்னா என்னன்னா ப்ரோக்விஸ். சரியாப்பா, ப்ரோக்விஸ் அப்படின்னா என்னன்னா தள்ளிவைன்னு அர்த்தம். சட்டமன்றம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம். தொகுதி அப்படின்னா கான்ஸ்டிடியூயன்சி அப்படின்னா தொகுதி. சரியா, அடுத்து 99வது கொஸ்டின் பாருங்கப்பா. சமய சார்பின்மை சார்ந்து டாக்ட்ரைன் என்ற சொல் குறிப்பிடுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சித்தாந்தம். சரியாப்பா, டாக்ட்ரைனுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, அது பேர் என்னன்னா ஐடியாலஜி. ஐடியாலஜி. சரியா, இந்த வார்த்தையை ஒரு அரசியல்வாதி அடிக்கடி யூஸ் பண்ணுவார்ப்பா. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்ணாமலை. நான் இது சார்ந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, கட்சி சார்ந்து. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, வாட் இஸ் யுவர் டாக்ட்ரைன்,
வாட் இஸ் யுவர் டாக்டரைன் அபவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டிஎம்கேயோட டாக்டரைன் என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களோட சித்தாந்தம் என்ன, அவங்க கட்சியோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? டாக்டரைன் அப்படின்னா என்னன்னா சித்தாந்தம். சரியா? அப்ப நடுநிலைமை அப்படின்னா என்னப்பா? நியூட்ரலிட்டி. நியூட்ரலிட்டி அப்படின்னா நடுநிலைமை. பரவச்சை அப்படின்னா ப்ரொபகேட். ப்ரொபகேட் அப்படின்னா பரவச்சை. பன்முகத்தன்மை அப்படின்னா டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னா பன்முகத்தன்மை. சரியாப்பா? அடுத்து சரியற்ற இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹியூமனிடேரியன் அப்படின்றது சகோதரத்துவம் கிடையாது. சரியாப்பா? சகோதரத்துவம்னா என்னன்னா அது பேரு பிரதர்ஹுட். பிரதர்ஹுட் அப்படின்றதுதான் சகோதரத்துவம். ஹியூமனிடேரியன் அப்படின்னா மனிதாபிமானம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதாபிமானம். ஹேர் அப்படின்னா என்னன்னா வாரிசு இல்லாட்டி வழித்தோன்றல். அதாவது லீகல் ஹேர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படின்னா வாரிசு சர்டிபிகேட், அதாவது லீகல் ஹேர்னு கேட்பாங்க. அப்ப ஹேர் அப்படின்னா என்னன்னா HEIR, ஹேர் அப்படின்னா வாரிசு வழித்தோன்றல். அடுத்து ஹார்மோனி அப்படின்னா என்னன்னா இசைவு. சரியாப்பா? ஹார்மோனினா இசைவு. ஃபேர் ட்ரையல் அப்படின்னா நியாயமான விசாரணை. சரி, அடுத்து பாருங்க. புவியியல் சார்ந்து பாஸ்டோரல் என்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ்டோரல் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு. சரியாப்பா? புவியியல் சார்ந்து பாஸ்டோரல் அப்படின்ற வார்த்தை வந்து கால்நடை வளர்ப்பு. சரியா? அப்ப காயப்படாமல் அப்படின்னா என்னப்பா? அன்ஸ்கேர்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்ஸ்கேர்ஹெட். அன்ஸ்கேர்ஹெட் அப்படின்னா காயப்படாமல் அர்த்தம். கலவரம் அப்படின்னா ரியாட்டுப்பா. குகை அப்படின்னா லேர், LAIR அப்படின்னா அது குகைன்னு அர்த்தம். சரியா? நம்ம பார்த்துப்போம்லப்பா, ரியாட் கண்ட்ரோல் வெஹிக்கிள்னு இருக்கும். அப்படின்னா கலவரத்தை அடக்கக்கூடிய வண்டி, அந்த பீச்சி தண்ணி அடிப்பாங்கல்ல அது. அடுத்து 102வது கொஸ்டின் பா. திருக்குறள் வந்துருச்சு நம்மளுக்கு. சரியா? எப்பயுமே 101 திருக்குறள் வரும். அதான் சொன்னேன்லப்பா, ஒரு கொஸ்டின் ஒரு ஆத்திர அவசரத்துல சேர்த்தாப்புல எடுத்துட்டேன். அதனால 121 கொஸ்டின், 120 கொஸ்டின் வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ. ரைட், ஓகே. 102வது, யாருடைய வாழ்க்கை வருந்தி கெட்டு போவதில்லை என வள்ளுவர் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வந்த விருந்தினரை முகமலர்ச்சியுடன் போற்றுகிறவன் வாழ்க்கை வருந்தி கெட்டு போவதில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இல். சரியாப்பா? இதுதான். சரியா? யாருடைய வாழ்க்கை வருந்தி கெட்டு போவதில்லை என வள்ளுவர் கூறியுள்ளார்னா வந்த விருந்தினரை முகமலர்ச்சியுடன் போற்றுகிறவன். அடுத்து பாருங்க 103வது கொஸ்டின். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு இருக்கோ, அறத்தினூங்கு, சரி கரெக்ஷன் பண்ணிடுவோம். அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஆப்ஷன் ஏ. சரியாப்பா? அடுத்து பாருங்க. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது எது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களோ, என்ன கொடுத்திருக்காங்க? ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது என வள்ளுவர் குறிப்பிடுவது எது? கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா அறம் செய்தல். சரியா? இதுக்கு சொல்லக்கூடிய திருக்குறள் என்னப்பா, அது எழுதிடுறேன். செயற்பலது ஓரும் அரணே ஒருவர்க்கு. அடுத்து வந்து அடுத்த லைன்ல வரணும்பா, என்னால எழுத முடியாது, அதனால இத கோடு போட்டுறேன். சரியா? உயர்பலது ஓரும் பழி. உயர்பலது ஓரும் பழி. சரியா? அதாவது ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது எது என வள்ளுவர் குறிப்பிட்டா அது வந்து அறம் செய்தல். செயற்பலது ஓரும் அரணை ஒருவருக்கு, உயர்பலது ஓரும் பழி அப்படின்றதான் இதுக்கான திருக்குறள். அடுத்து 106வது பாருங்க. நான்கும் இல்லாமல் வாழ்வது அறம் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதில் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி, அறம் மறத்தல் அப்படின்றதாப்பா தவறு. ஏன்னா
அதாவது இது என்ன குறள் அப்படின்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் தான். அப்ப அழுக்காறு அவா வெகுளி சினம். அப்போ ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது. என்னப்பா மிஸ் ஆகுது? அழுக்காறு அவா ஆசை மட்டும் மிஸ் ஆகுதுப்பா. சரியா? கரெக்ட். ஆசை ஆசை மட்டும் மிஸ் ஆகுது. அழுக்காறு அவா வெகுளி. அழுக்காருனா பொறாமை, அவானா ஆசை, வெகுளினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல். சரி, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ரைட், ஓகே. அடுத்து 107வது கொஸ்டின். உயிரோடு இருப்பதை காட்டிலும் சாதல் இனிதே என வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, வறியவருக்கு பொருள் கொடுக்க இயலாத நிலை. சரியா? ரைட். நம்ம வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பாஸ் பண்ணலன்னா உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கெல்லாம் ரோசப்படக்கூடாது. ஏன்னா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லபடியா வாழத்தானே போறோம். சரி, ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? உயிரோட இருக்கிறதை காட்டிலும் சாதல் இனிதேன்னு எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, வறியவருக்கு பொருள் கொடுக்க இல்லாத நிலை. சரியாப்பா? இதுக்கு திருக்குறள், இதுக்கான திருக்குறள் எழுதுற, சாதலின் இன்னாது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை. இதான் இதுக்கான திருக்குறள். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 109. பசி என்னும் நோய் யாரை அணுகுதல் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பசி என்னும் நோய் யாரை அணுகுதல் இல்லை அப்படின்னா, தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்பவரை பசி அணுகிறது இல்லையாப்பா. சரியா? இதுக்கான திருக்குறளும் சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கங்க. சரியா? பாத்தூன் மரி பேனா பிடிக்க முடியல, ஒரு நிமிஷம். பாத்துன் மரி எவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் இனிது. இதுதான்ப்பா அந்த திருக்குறள். சரியா? அதாவது பசி என்னும் நோய் யாரை அணுகுதல் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார்னா, தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்பவரை. பாத்தூன் மரி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் இனிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரியா? சரி, ரைட், ஓகே. தீண்டல் இனிதான். தீண்டல் இனிது இல்லப்பா, தீண்டல் அரிது. சரியா? இனிதுன்னு சொல்லிட்டேன், தீண்டல் அரிதுன்னு வரும் இந்த திருக்குறள். பாத்துக்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. அதாவது பாத்துன் மரி எவனை பசி என்றும் தீப்பினி தீண்டல் அரிதுதான் வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்து 110வது என்னப்பா கொடுத்திருக்காங்க? ரைட். நீதி திருக்குறளை நெஞ்சார்ந்த தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க? கவிமணி. இது அடிக்கடி ஓல்டு கொஸ்டின்ல கேட்டதுப்பா. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நீதி திருக்குறளை நெஞ்சார்ந்த தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்துன்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஞாபகம். அடுத்து, திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 55. சரியாப்பா? மொத்தம் எழுதினவங்களோட எண்ணிக்கை 53. சரியா? அடுத்தது பாருங்க, பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம ஒரு 10 கொஸ்டின். இந்த இது பாருங்களேன்பா. அதாவது இந்த இதை கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஏன் அப்படின்னா, இது பாருங்க, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான விடையை தேர்வு. சங்ககால தமிழர்கள் இயற்கை சார்ந்து பிற உயிர்களுடன் இணைந்து வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை தொடர்பான இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சங்க இலக்கியம் பத்தி கொடுத்திருக்காங்க, இலக்கியம் கொடுத்திருக்காங்க, இலக்கண நூல் மூணுமே கொடுத்திருக்காங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க, ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். ஏன்னா ஏறுகோள் பற்றி இந்த நூல் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க, ஆனா இதுல காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரியா? அடுத்து, ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க கால நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகநானூறு. ஒரு நிமிஷம் இருக்குப்பா. கலித்தொகை, சாரி, கலித்தொகை இந்த இருக்கு பாத்தீங்களா? சங்க இலக்கிய நூல்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, 2வது கலித்தொகை. அடுத்து,
புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இலக்கண நூல் இங்க இருக்கு பாருங்களேன், இலக்கண நூல். சரியாப்பா, இது 3. அடுத்து எருதுகட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, எருதுகட்டி அப்படின்றது மாடு தழுவுதல். சரியாப்பா, எருதுகட்டி அப்படின்றது ஆப்ஷன் டி, மாடு தழுவுதல். ரைட், ஓகே. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க எவ்வளவு பெரிய வினாத்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து உணர்ச்சி தொடர். எதுக்காக இதை எடுத்தேன்னா, அதாவது கொஸ்டின்ல உணர்ச்சி தொடருக்கு பொதுவா எக்ஸ்பிளமேட்டரி மார்க் கொடுத்திருப்பாங்க, நம்மளுக்கு ஆச்சரிய குறி கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல வந்து ஆச்சரிய குறி கொடுக்கலப்பா. ஓல்டு கொஸ்டின்ல இப்படியே தான் இருந்துச்சு, எவ்வளவு பெரிய வினாத்தாள். நீங்க ஆச்சரிய குறி இருந்தா தான் உணர்ச்சி தொடர், இது ஆச்சரிய குறி இல்லையே என்னவா இருக்குன்னு குழம்பிடக்கூடாது. சரியா, செய்தி தொடரா வினா தொடரா குழம்பிடக்கூடாது. இந்த ஆச்சரியக்குறியை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்கன்ட்டு தான் இது கொடுக்கறது இல்ல. சரியா, அப்ப எவ்வளவு பெரிய வினாத்தாள் அப்படின்னா உணர்ச்சி தொடர். சரியாப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 117 பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா அது கட்டளை தொடர். சரியா, அடுத்து காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் அவிழும், ரெண்டாவது கவிழும். இது தங்கும் தயங்கும் ரெண்டு வரும்பா. என்னன்னா அதாவது மலைகளில் மேகம் தங்கும், மேகம் தங்கும். இதுவே தயங்கும்னு ஒண்ணு வரும். தயங்கும்னா என்னன்னா இதை பார்த்து நம்முடைய மனம் தயங்கும். சரியா, அப்ப மலைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகம் வந்து தங்கும், இதை பார்த்து நம்ம மனம் தயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து 119. ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 8667772290 அப்படின்ற நம்பருக்கு மொத்தம் 21 டெஸ்ட்டுக்கும் நீங்க 200 ரூபாய் அனுப்பினாலும் சரிப்பா. இல்ல ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சு நீங்க 10 ரூபாய் அனுப்பினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். சரியா, அனுப்பலனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. டெஸ்ட் நல்லபடியா எழுதுங்கப்பா. சரியா, டெஸ்ட்டை மட்டும் விட்டுறாங்க. அடுத்து பாருங்க, காலம் அறிந்து பொறுத்துக. ஆப்ஷன் சிப்பா இதுக்கு ஆன்சர். நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 120வது கொஸ்டின். குறில் நெடில் வேறுபாடு அடிப்படையில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. ஏன்னா விடு வீடு, இது குறில் நெடில், பெரு பேரு குறில் நெடில், கோல் கேளுன்னு கொடுத்திருக்காங்க, அதனால ஆப்ஷன் சி தவறு. ஆப்ஷன் டி பாருங்க, மின் மீன் குறில் நெடில். சரி, ஆப்ஷன் சி தான் வந்து கோல் கேளுன்னு கொடுத்திருக்காங்க, அது குறில் நெடில் வராது. சரி, அடுத்து பாருங்க 121வது கொஸ்டின். இது வந்து அடிக்கடி கேட்கிறதுப்பா. சரியா, அதாவது காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், காயிதே மில்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். சரியா, மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இதுக்கு யோசிச்சு பாருங்க, ஏனெனில் வருமா, ஆனால் வருமா, மேலும் வருமா? மேலும் வராது, ஆனாலும் வராது. உங்களுக்கு குழப்பம்னா ரெண்டு தான் குழப்பம், ஏனெனிலா இல்லை என்றால். சாரி ஒரு நிமிஷம்ப்பா. இது வந்து இல்லை என்றால் வராது, நம்மளுக்கு தெரியும். சரியா, மேலும் வராது. ஏனெனிலா இல்ல ஆனாலான்னு சொல்லி உங்களுக்கு குழப்பம். ரெண்டு தான் கடைசியில நிற்கும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆனால். ஏன்னா அவரோட இயற்பெயர் இது, ஆனா இப்படி கூப்பிடுறாங்க மக்கள் அன்போட. அப்படி எடுத்துக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏன்னா நம்மளுக்கு காயிதே மில்லத்து சிலபஸ்ல வேற இருக்காரா, சோ அதை வாசிச்சிருக்கமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எங்க ஏனெனில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி எடுக்கிறாங்கப்பா. சோ காயிதே மில்லத்தோட இயற்பெயர் என்ன, முகமது இஸ்மாயில், ஆனா மக்கள் வந்து அவர் அன்போட காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்றது அர்த்தம். சோ 121 கொஸ்டின் டெஸ்ட் 4 நல்லபடியா முடிச்சாச்சுப்பா. அடுத்து டெஸ்ட் 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி எக்கனாமிக்ஸ். ஸோ 11th பாலிட்டி இருக்கு, நல்லபடியா படிங்க. அடுத்த டெஸ்ட்ல சந்திப்போம்ப்பா. நன்றி.